ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். பீட்ரூட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பீட்ரூட்டில் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க ரொம்ப கலர்ஃபுல்லான இந்த பீட்ரூட் சட்னி எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு 3 பீட்ரூட் எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பீட்ரூட்ஸை காய் சீவிறதை வச்சு இந்த மாதிரி நல்லா சன்னமாக சீவி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனையும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனையும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துருங்க. நிலக்கடலை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட்னுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், பீட்ரூட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ சூடாறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சூடாறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்ச சட்னியை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, தாளிச்சதை சட்னி மேலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ரொம்ப கலர்ஃபுல்லான பீட்ரூட் சட்னி கொங்கு நாட்டு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொங்கு நாட்டு ஸ்டைல் சமையல்னாலே கண்டிப்பாக நடக்கலை ஆட் பண்ணுவாங்க. நடக்கலை ஆட் பண்ணி சட்னி செஞ்சாலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா செமையாக இருந்துச்சுங்க. இந்த பீட்ரூட் சட்னியை இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சுவையான பீட்ரூட் சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.